Hi students, welcome to Nidhikegla AIC Academy. So video வந்து அனைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நடிகர் லிஸ்ட்ல. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC group 2 ரிசல்ட் ஓகேவா? அந்த group 2 குறிப்பா நான் இன்டர்வியூ group 2 ஏன்னு சொல்லுவோம். அந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்ல விட்டுருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஓவராலா பாக்குறப்ப சோ எந்தெந்த ரேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்ம ஆடியோ வீடியோல ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருந்தோம். அதுல குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட விஷயம் அந்த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தா சேஃப் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் கூட மேக்ஸிமம் யாருக்கும் டவுட் இருக்காது, லிஸ்ட் 2க்கு தான் டவுட்டே. ஸோ நான் ரெண்டுமே அந்த வீடியோ கிளியரா சொல்லிடுறேன், தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சேம் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமா குரூப் 2ல அதாவது குரூப் 2 நான் என்ட்ரி போஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு 6000 வேகன்சி. ரைட்டா, அந்த 6000 வேகன்சில லிஸ்ட் 2க்கு ஒரு 1000 வேகன்சி இருக்கு ஓகேவா? கரெக்டா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் 900 வேகன்சி. அப்புறமா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ASO பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரியேட்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எம்காம் மட்டும் எலிஜிபிள் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் 2ல மொத்தமா ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு 1000 வேகன்சி இருக்கு. அப்ப 5000 வேகன்சி லிஸ்ட் 1க்கும் 1000 வேகன்சி லிஸ்ட் 2க்கும் ஓகே, மொத்தமா 6000 வேகன்சி. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 5000 வேகன்சியை மட்டும்தான் லிஸ்ட் 1 எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணம் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணப்ப லிஸ்ட் 1ங்கிறத எதன் அடிப்படையில் எடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் இருக்கவங்க எல்லாமே லிஸ்ட் 1 எடுத்து அந்த பிகாம் எம்காம் அந்த இதுக்குள்ள மட்டும் லிஸ்ட் 1 எடுத்தாங்க. இப்ப என்ன விஷயம்னா பிகாம் எம்காம்ல சில பேர் லிஸ்ட் 1 இருக்காங்க. கரெக்டா, பிகாம் எம்காம்ல ஒரு சில பேர் லிஸ்ட் 1 இருக்காங்க. அதாவது லிஸ்ட் 1ல பிகாம் எம்காம் யாராவது பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா 100% உங்களுக்கான வேலை உறுதி ஓகேவா? 100% உங்களுக்கான வேலை உறுதி. ஏன்னா அவங்க எல்லாம் முடிச்ச பிறகுதான் லிஸ்ட் 2க்கே போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க லிஸ்ட் 1 இருந்து பிகாம் எம்காம் வந்து இப்ப கிளியர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 1க்கான போஸ்டிங்கே நீங்க எடுக்கலாம், லிஸ்ட் 2க்கான போஸ்டிங்கே நீங்க எடுக்கலாம். அப்ப லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய பிகாம் எம்காம் அந்த கேட்டகரியில இருக்கீங்களா, BA எக்கனாமிக்ஸ் அவங்களாம் சேஃப். இப்ப லிஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப உங்களை மாதிரியே பிகாம் எம்காம் BA எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சு லிஸ்ட் 1ல பாஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதாவது உங்க இதுல படிச்சே லிஸ்ட் 1ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே லிஸ்ட் 1 வேகன்சி. இப்போ உதாரணத்துக்கு முனிசிபல் கமிஷனர் லிஸ்ட் 1 தான், அந்த மாதிரி அந்த லிஸ்ட் 1 வேகன்சியை மட்டும் தட்டி தூக்கிட்டாங்கன்னா இந்த 1000 வேகன்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். என்ன, அவங்க ஃபுல்லா அதை எடுத்துட்டாங்கன்னா 1000 வேகன்சி முழுக்க முழுக்க லிஸ்ட் 2க்கு தான். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு லிஸ்ட் 2 வேகன்சியுமே லிஸ்ட் 1, ஏன்னா கவுன்சிலிங் போறப்ப இப்ப லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய பிகாம் எம்காம் இவங்களுக்கு லிஸ்ட் 2 வேகன்சி இருக்கும். அப்ப கவுன்சிலிங் பாக்குறப்ப இந்த போஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேபி லிஸ்ட் 2 எடுத்தாங்கன்னா ஓகேவா, அது லிஸ்ட் 1க்குள்ள போயிருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு அதிகமாகும், லிஸ்ட் 2க்கான வாய்ப்பு குறையும். ஏன்னா லிஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் லிஸ்ட் 2 வேகன்சி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ரைட்டா, ரைட்டு. இப்ப நம்ம வேகன்சி அடிப்படையில் எடுத்து பாக்குறப்ப புரியுதுங்களா, 5000 வேகன்சி லிஸ்ட் 1க்கு ஒரு 1000 வேகன்சி லிஸ்ட் 2க்கு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம இப்படி எடுத்துக்குவோம். இப்ப லிஸ்ட் 2ல நீங்க இருக்கீங்க ஓகேவா, BC MBC இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க வந்து இப்ப கிளியர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 8000வது ரேங்கா இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். காரணம் இப்ப நீங்க உங்களுக்கு மேல 7999 பேர் இருக்காங்க. இந்த 7999 பேர்ல எத்தனை பேர் லிஸ்ட் 2 இருக்காங்க அந்த கணக்கு நம்மள்ட்ட இல்ல. கரெக்டா, அந்த கணக்கு நம்மள்ட்ட இல்ல. அது இல்ல அப்படிங்கிறப்ப மேபி உங்களுக்கு மேல லிஸ்ட் 2 மட்டும் பாக்குறப்ப ஒரு 400 பேர் தான் இருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்படித்தானே கணக்கு? ஏன்னா அதான் சொல்றேன், அது வந்து நம்ம சொல்ல முடியாது அக்யூரேட்டா, நம்மளால இதான் நிலவரம். அவங்க லிஸ்ட் 2க்கு மட்டும் ஒரு ரேங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு அப்படி கொடுத்துதான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட போறேன், உங்களுக்கே தெரியும்ல. அது இல்லங்கிறப்ப அது நமக்கு எப்ப கன்ஃபார்ம் ஆகும், கவுன்சிலிங் அப்பதான். பட் இருந்தாலுமே கூட சார் நான் லிஸ்ட் 2 சார், எனக்கு ஓவரால் ரேங்க் ஒரு 8000 இருக்கிறாங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஸோ அதனால நீங்க மனம் தளர வேண்டாம், புரியுதா? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த எம்காம், நான் பிகாமை தாண்டி எம்காமுக்கு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிகாமும் கேளுங்க, என்ன எம்காமுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குறிப்பா செக்ரட்டரியேட்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ASOக்கு எம்காம் தான் எலிஜிபிள். ஆனா ஒரு 15 10 அந்த மாதிரி வேகன்சி இருக்கு. புரியுதா? நிறைய பேர் சென்னையில வேகன்சி எடுக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சென்னை பீப்புளாவே இருந்தாலும். முக்கியமா செக்ரட்டரியேட்ல அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன். அப்ப எம்காம் பொறுத்த வரைக்கும் இப்ப குறிப்பா எம்காம் தான் அதுக்கு எலிஜிபிள். லிஸ்ட் 2 போஸ்ட் தான், அது பொறுத்தவரைக்கும் லிஸ்ட் 2 போஸ்ட் தான். லிஸ்ட் 1ல எம்காமும் அதை எடுக்கல, காரணம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. லிஸ்ட் 2ல இருக்க எம்காமும் அப்படியே அந்த வேகன்சி எடுக்காம இருந்தாங்கன்னா
உங்களுக்கு எம்காம் பொறுத்த வரைக்கும் செகண்ட் தேர்டு வெயிட்டிங் லிஸ்ட்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே போயிட்டே இருக்காங்க, வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எம்காம் அந்த போஸ்டுக்கான வேகன்சி 10-15 இருந்தாலுமே அதை யாரும் எடுக்கலன்னா நான் சொல்றேன். அது எப்படி சார் எடுக்க மாட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மேல எம்காம் போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது கணக்கு இருக்கு. அப்ப நீங்க எம்காம்ல எத்தனாவது ஆளு? லிஸ்ட் 2ல எம்காம்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, பிகாம் காட்டிடும். புரியுதா? நீங்க வந்து பிகாம் முடிச்சு எம்காம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த எம்காம்க்கு மட்டும் இருக்க போஸ்ட் எடுக்கலாம், ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட் போஸ்டே எடுக்கலாம். அப்ப எம்காம்க்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இது இல்லாம பிசி எம்பிசி இல்லாம எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் 2 மேக்ஸிமம் எல்லாமே இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஒரு எஸ்சி எஸ்டியா இருந்து லிஸ்ட் 2 வந்து மேபி உங்களோட ஓவரால் ரேங்க் நான் சொல்றேன், ஓவரால் ரேங்க் ஒரு 10,000 இருந்தாலுமே கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கான வாய்ப்புகள் ஸ்டில் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தப்பா கோப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் காலகாலமா நடக்குது. ஏன்னா மொத்தமா 1000 வேகன்சி லிஸ்ட் 2ல இருக்கு. இப்ப அந்த 1000 வேகன்சில ஒரு 200 வேகன்சி லிஸ்ட் 1 இருக்கவங்க எடுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம், மீதி ஒரு 800 இருக்கும். அந்த 800ல 15% எஸ்சிக்கு இருக்கு, கரெக்டா? 800ல 15% போகும். அப்ப 800ல 10% 80, 5% 40, 120 வேகன்சி சாலிடா லிஸ்ட் 2ல எஸ்சிக்கு இருக்கு. அப்படின்னா இப்ப நீங்க ஒரு 10,000 ரேங்க் லிஸ்ட் 2 எஸ்சினா உங்களுக்கு மேல 119 பேரு லிஸ்ட் 2 எஸ்சியே இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படிலாம் இருப்பாங்களான்னா வாய்ப்புகள் குறைவு. அப்ப நம்ம எல்லா ஆங்கிள்லயுமே யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால லிஸ்ட் 2 சார் அப்படின்னா ரேங்க் என்னவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, மேபி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். லிஸ்ட் 1க்கு அக்யூரேட்டா சொல்லிடலாம் 5000 வேகன்சியா, அப்ப 5000 நம்ம பிரிக்கணும். 5000 பிரிக்கணும் அப்படிங்கிறப்ப இப்ப 5000க்கு நான் லிஸ்ட் 1ல அதர் தேன் பிகாம் எம்காம் பத்தி பேசிட்டு இருக்கேன். லிஸ்ட் 1ல இந்த இன்ஜினியரிங் பிஎஸ்சி தான் செலக்ட் ஆயிருப்பீங்களா அவங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு 5000 வேகன்சி. இப்ப எம்பிசினா 20% 1000 வேகன்சி அப்படின்னா உங்களோட கம்யூனல் ரேங்க் லிஸ்ட் 1 இருந்து ஒரு 1200 1300 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ் நம்ம முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். ஏன்னா யூஆர் போஸ்ட் இருக்குல்ல, அன்ரிசர்வ்டு போஸ்ட், அதை பொறுத்த வரைக்கும் மேபி பிசி எம்பிசிலாம் அதிகமா எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கான கோட்டா வேகன்சி அப்படியே நிற்கும்ல, அதன்படி உங்களுக்கு ரேங்க் அதிகமாக கிடைக்கும். எப்பவுமே 1000 வேகன்சினா கம்யூனல் ரேங்க் ஒரு 1200 1300 வரைக்கும் கிடைச்சிடும். எஸ்சிலாம் இன்னும் அதிகமாகவே போகும், கரெக்டா? எல்லாமே இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம அக்யூரேட்டா சொல்லிடலாம். ஒரு 5000 வேகன்சி லிஸ்ட் 1க்கு இருக்குங்கிற பட்சத்துல எப்படி சொல்றது, அதான் சொல்றேன். இப்ப பிசினா 26%, 5000க்கு 26% அப்படின்னா எவ்வளவு வரும்? 27%னாலே 1350 வரும். ஒரு 1200. பிசியா ஒரு 1500 வரைக்கும் சேஃப், எம்பிசியா ஒரு 1200 வரைக்கும் சேஃப். அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். எதுக்கு? லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும். லிஸ்ட் 2 பொறுத்த நான் பேசிட்டு எல்லாமே கம்யூனல் ரேங்க், புரியுதா? கம்யூனல் ரேங்க். பட் லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க்குமே ஒரு ரோலும் பிளே பண்ணாது. இப்ப லிஸ்ட் 2 ஓவராலா 10,000 இருக்கு, ஆனா பிசில நான் ஒரு 6000 இருக்கேன் சார், பிசில ஒரு 6000 இருக்கேன் சார், நான் லிஸ்ட் 2 சார் அப்படின்னா லிஸ்ட் 2ல அந்த 6000க்குள்ள பிசி எத்தனை பேர் இருக்காங்க அது நமக்கு தெரியாது. அதனால ஸ்டில் ஹோப் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் 1 அக்யூரேட்டா சொல்லலாம் லிஸ்ட் 2. ஆனா லிஸ்ட் 2க்கு அதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்குன்னு ஒரே இடம் சொல்ல முடியாது. ஏன்னா லிஸ்ட் 1 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் 2 போஸ்டிங் எடுக்காத வரைக்கும் மொத்தமா நமக்கு தான் இல்லைன்னா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கனால ஹோப்பை விட்டுறாதீங்க. அதுக்காக வரப்போ குரூப் 4க்கும் படிக்காம இருக்காதீங்க. குரூப் 4க்கும் படிங்க, அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதனால குரூப் 4க்கும் படிங்க. குரூப் 1 வேற வந்து அப்ளை பண்ணுங்க, வரப்போ குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதனால லிஸ்ட் 1 வந்து ஹோப் விட்டுற வேண்டாம். நமக்கு இவ்வளவு அனலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல டிஎன்பிசி கொடுக்குற அப்டேட்டும் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.